எல்லோருக்கும் வணக்கம். நேற்று எல்லாமே மகிழ்ச்சிகரமாக க்ரீனாக இருந்தது மார்க்கெட். இன்னைக்கு என்னடான்னா எல்லாமே ரெட்டாக இருக்குது. ஏன் இந்த திடீர் சரிவு? நிஃப்டி என்னமோ 133 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு. இருந்தாலும் பல்வேறு போர்ட்ஃபோலியோக்களில் பார்க்கும்பொழுது லாபத்தை புக் பண்ணியிருக்காங்க. வந்த லாபத்தை ஏன் விட்டு வைக்கணும் அப்படின்ற மாதிரி பல பேர் லாபத்தை புக் பண்ணதுனால தான் இன்றைக்கி கடும் வீழ்ச்சி. குறிப்பாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஹெவி வெயிட் சாம்பியன்ஸ் இவங்களுக்கு முன்னாடி யார் நிற்க முடியும்? ட்ரெண்ட் எல்லாம் இன்றைக்கி ஒன் ஆஃப் த டாப் கெய்னர் தான் நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸில். ஆனால் அவன் பண்ணியிருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் வெறும் 5.25 பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஹெவி வெயிட் கிட்ட யார் மோத முடியும்? பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ், ஐசிசி பேங்க், இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு எல்லாரும் ஒரே இடத்துல நின்று மார்க்கெட்டையே இறக்கி விட்டுட்டு இருக்கானுங்க. அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கீழே இறங்குனதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழ் நோக்கி இறங்கியது தான் காரணம். ஒரு நண்பனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். இந்த ஹெச்இஎஸ் அப்படின்ற பங்கில் ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட், அந்த பங்கு உச்சத்தில் லைஃப் ஹையில் இருக்கும் பொழுது உள்ளே லாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஏவரேஜ்னு தொடர்ந்து ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வர்றாரு. அதாவது கிணத்துக்குள்ளே தூக்கி போட்ட கல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிணத்துக்குள்ளே கல் போய் விழுந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் பிரயோஜனமே இல்லை. அது ஒரு லாபகரமாக இருந்து கொண்டிருந்த கம்பெனி போன குவார்ட்டரில் நஷ்டம் என்பது ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதனுடைய அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் எப்போ வருது அப்படின்றதான் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களை, இன்னொரு நண்பனுடைய 8 வருஷம் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உங்களுக்கு இது உபயோகமா அப்படின்னு பாருங்கள். என் போர்ட்ஃபோலியோவில் இந்த ஐஆர்எஃப்சி, ஹிந்து காப்பர், ஐடிசி, கோல் இண்டியா, டாக்டர் ரெட்டி, பஜாஜ் ஆட்டோ, மணப்புரம், தங்கமயில்னு ஏகப்பட்ட மல்டி பேக்கர்கள் இருக்குது. ஆனால் நான் பெருசாக அதில் பணம் போடாமல் விட்டுட்டேன். ஒரு 1000 ரூபாயிலிருந்து 20,000 வரைக்கும் தான் நான் அதுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் அது எல்லாமே 100% மேலே மூவ் ஆன பங்குகள் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில். இது எல்லாமே எப்படி சாத்தியமாச்சுன்னா பை அண்ட் ஃபர்கெட் ஸ்ட்ராட்டஜி. கரெக்டாக நான் மார்க்கெட் கீழே இருக்கும்பொழுது புல்லிஷ் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை நான் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். கடைசியில் பார்த்தா அது ஒரு நல்ல வருமானம் தான். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் இப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோ ரொம்ப பெருசாக 20 லட்ச ரூபா பக்கத்தில் ஆயிட்டதுனால நான் இப்போ மல்டி பேக்கர்ஸ் எது பெரிய அளவில் வளர்ந்து வரும் அப்படின்னு நான் தேடி போகல. இப்போ என்னுடைய ஐடியா என்னென்னா, ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து அந்த நல்ல கம்பெனி நல்ல ஒரு லோ ரேட்டில் கிடக்குது அப்படின்னா அதை என் போர்ட்ஃபோலியோவில் எடுத்து வச்சுக்க பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் என் அக்கௌண்ட்டில் பெரும்பகுதி இந்த பராக்பரிக் மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம்ஸ்க்கு நான் மாற்றி வச்சுட்டேன். இதன் மூலிமா என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகுது. ஸோ இப்போதைக்கு நல்ல கம்பெனிகள் நல்ல விலையில் கிடைக்கும் போது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காப்புல. நண்பர்களே, மார்க்கெட்டில் இன்னொரு மிக முக்கியமான செய்தினா, இந்த பஜாஜ் குரூப்பில் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆகட்டும், பஜாஜ் ஃபின்சர்வ் ஆகட்டும், இவங்க 2 பேருமே முக்கியமான ஒரு சென்டர் பாயிண்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் பல்வேறு ட்ரேடர்கள் இது எஃப்என்டோ செக்மெண்ட்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு வாலட்டிலிட்டியை சமீபத்த காலங்களில் இந்த பஜாஜ் ஃபின்சர்வோ அல்லது பஜாஜ் ஃபினான்ஸோ கொண்டு வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மேலே போனாலும் சரி, கீழே போனாலும் சரி, பஜாஜ் குரூப் ரொம்ப வாலட்டிலிட்டியான குரூப் அப்படின்றதுனால ஏதாவது ஒரு வாலட்டிலிட்டி அடுத்து வரக்கூடிய சில வாரங்களில் வருமா அப்படின்ற மாதிரி பல எஃப்என்டோ ட்ரேடர்கள் ரொம்ப ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல எங்களுக்கு, அப்புறம் தான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இந்த பங்குல பணத்தை போட்டு வச்சிருக்கிற பல முதலீட்டாளர்களுக்கு முதல்ல ஒரு லாபத்தை கொடுத்துட்டு அப்புறம் நீ என்னத்தையோ பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஷார்ட் டைம் ட்ரேடர்களுடைய எதிர்பார்ப்பு. நண்பர்களே, இன்றைய மார்க்கெட்டில் ஒரு வியக்க வைத்த ஷேரினுடைய விலையினுடைய ஆட்டம் ரொம்ப ஓவராக ஆடிட்டீங்க அப்படின்ற மாதிரி இறங்கி இருக்கிற மார்க்கெட்டில் 6%, ஒரு கட்டத்தில் 8% எல்லாம் ப்ளஸில் இருந்தது. ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் அப்படின்றது 6% ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. கடந்த ஒரு வருடத்தில் பார்க்கும்போது இது 15% கீழே வீழ்ச்சி அடைஞ்சு கிடக்கக்கூடிய பங்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் இந்த குவார்ட்டர்லி Q3 ரிசல்ட் சீசனில் இன்றைக்கி 6% ஏறியது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி இந்த யூனோ மிண்டா அப்படின்ற பங்கு எஃப்என்டோ செக்மெண்ட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். அது சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல விழுந்திருக்கிறதுனால இதில் ஏதாவது ஒரு பரபரப்பு தொற்றிக்கொள்ளுமா, தன்னுடைய பழைய ஹையை நோக்கியோ அல்லது பழைய லோவை நோக்கியோ போகுமா அப்படின்றதான் இந்த யூனோ மிண்டா அப்படின்ற பங்கில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இதுக்கு முன்னாடி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை 900 ரேஞ்சில் தாண்டினவன்
வீக்காகவே இல்லை, சமீபத்தில் கடந்த ஒரு மாத காலமாகவே வீக்காகவே இருக்கக்கூடிய இந்த யூனோ மிண்டா இனி அடுத்து தன்னுடைய நிலையை எப்படி கொண்டு போகும், மேலேயா அல்லது கீழேயா அப்படின்ற ஒரு பரபரப்பு இந்த எஃப்என்டோ செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த யூனோ மிண்டா மேலே இருக்குது. அதே மாதிரி இந்த மேரிக்கோ அப்படின்ற பங்குமே தற்போதைய நிலைமையில் இன்றைக்கு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி க்ளோஸ் ஆகிருக்கு. கடந்த 8 மாத காலமாகவே எப்படியா ஒரே லைனுக்குள்ளே நீ விளையாண்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சமீபத்தில் பார்த்துட்டு இருந்திருக்கவே மாட்டீங்க. சில பங்குகள் பெரும்பாலும் கீழே விழுந்திருப்பா பெருசாக, இல்லைன்னா பெருசாக மேலே வந்திருப்பா. ஆனால் இந்த மேரிக்கோ என்னடானா ஒரே இடத்துக்குள்ளேயே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கு போன மே மாதத்துலேருந்து. அப்போ நீ அடுத்த இந்த பங்கினுடைய நகர்வு கீழே வருமா அல்லது மேலே போய் அதை கம்ப்ளீட் பண்ணுமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ தற்போதைக்கு மேரிக்கோ அப்படின்ற பங்குலையும் ஒரு பரபரப்பு என்பது இருக்கிறது. நண்பர்களே, இந்த ஃபுட்டு பிஸ்னஸில் அதுலேயும் குறிப்பாக இந்த மெக்டொனால்ட்ஸ்னுடைய ரெஸ்டாரண்ட்ஸ் எடுத்து ரன் பண்ணக்கூடிய இந்த வெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல்டு அப்படின்றது வந்து இன்றைக்கி 11% ஏறி இருக்கு. எங்கிருந்துன்னா அவனுடைய 52 வீக் லோவில் இருந்து ஏறி இருக்கு. என்னையா நீ அப்படி சாதனை பண்ண அப்படின்றது தெரில. ஆனால் இந்த பங்கு வந்து சமீபத்தில் ஒரு முறை கூட நஷ்டத்துக்கு போகாத ஒரு கம்பெனியாக இருக்குது. இந்த மாதிரி ஃபுட் செயின் எடுத்து ரன் பண்ணதில் பெரிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் தான். இவங்க வந்து இந்த டாமினோஸ் பீஸா அந்த மாதிரி டங்கின் டோனட்ஸ் எல்லாம் எடுத்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் இவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 300-400 கோடி லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. இவங்களுடைய குவார்ட்டரில் ஒரு இடம் கூட நஷ்டம் வந்ததில்லை. 100 கோடி 200 கோடி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜூப்ளியன்ட் ஃபுட்டு மாதிரியே இந்த ட்ராவல் ஃபுட் அப்படின்றவங்களும் பெரிய ஆளுங்க தான். அவங்க வந்து லான்ச் சர்வீசஸ் என்பது பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 8% 2% இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இந்த பங்கினுடைய விலையும் 52 வீக் லோவில் தான் இருக்குது. ஆனால் ஜூப்ளியன்ட் ஃபுட் அப்படின்ற பங்கினுடைய விலையும் 52 வீக் லோவில் தான் இருக்குது. ஸோ எல்லா பங்குகளுமே சமீபத்தில் 52 வீக் லோலேருந்து லேசாக திரும்பி இருக்கிறான் ஃபுட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய பங்கில். ஸோ இந்த வெஸ்ட் லைஃப் ஃபுட் ஒர்க்ஸ் அப்படின்ற பங்கு மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பங்குகளில் ஜாம்பவான்களான ஜூப்ளியன்ட் ஃபுட்டுமே ரிசல்ட் சீசன் டைமில் இப்படி மேல் நோக்கி திரும்பி இருக்கிறது கொஞ்சம் மூச்சு விடுற அளவுக்கு இருக்குது. அதுலேயும் இந்த ஜூப்ளியன்ட் ஃபுட்டினுடைய ரிசல்ட் இன்னும் வரல. வெஸ்ட் லைஃப் ஃபுட்டினுடைய ரிசல்ட் வந்திருக்கு. அவனை வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் ஏற்றி விட்டுருக்காங்க. அடுத்தது ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய இந்த ட்ராவல் ஃபுட்டினுடைய விலை என்ன பண்ண போகிறாங்க, ஜூப்ளியன்ட் ஃபுட்டினுடைய விலை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதான் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான கேள்வியாக இருக்குது. இந்த சமயத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம், நம்மளுக்கு கும்பாக்கள் மிக ஈஸியாக கிடைக்கும். காலடி எடுத்து வச்சோன்னே மிகப்பெரிய ஒரு சரிவு என்பது வரும். ஆனால் அதுக்கப்புறம் ஏதாவது பங்குகள் திரும்பும் பொழுது தொடர்ந்து திரும்பி மேல் நோக்கி வருதா அல்லது திரும்பி அது அப்படியே கீழே விழுகுதா அப்படின்றதான் முக்கிய கேள்வியாக இருக்குது. அது எப்படி நீங்கள் மட்டும் தப்பிப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மார்க்கெட் கீழே இறங்கினதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம், குளோபல் மார்க்கெட்ஸ் எதுவுமே உருப்படியாக இல்லை. அவங்க எல்லாருமே பெரிய அளவில் இறங்கியிருக்காங்க. அதுலேயும் இந்த சவுத் கொரியானுடைய காஸ்பிலாம் 4% கும்பா. இந்த ஒரு அதிர்ச்சியுமே நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறதுக்கு ஒரு காரணம். அதே மாதிரி இந்த ஐஎஃப்சிஐ அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஒரு வரலாற்று சாதனை, மார்க்கெட்டே மைனஸில் இருக்குது. ஆனால் இந்த பங்கு 3% மேல் நோக்கி ஏறி இருக்கு. இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் இவங்களுடைய ரிசல்ட் சீசன் மட்டுமல்லாமல் இந்த என்எஸ்சியினுடைய ஐபிஓ வெளியே வரும்பொழுது இவனுக்கு என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் தொடர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கா. 2024 பார்க்கும் பொழுதே அந்த பங்கினுடைய ஏற்றமும் இறக்கமும் ரொம்பவுமே அருமையாக இறங்கி ஏறி சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் 3 ரவுண்டு. இப்போ இதுவும் ஒரு ரவுண்டாக தான் கணக்கு. 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா போகிறது ஒரு சின்ன விஷயம் இல்லைங்களே. ஆக மொத்தம் நான் வருஷத்துக்கு ஒரு ரவுண்டு கணக்கு போட்டு 2024 4 ரவுண்டு போயிருக்கான். ஸோ 2024 இப்படி ஒரு மெகா வரலாற்று சாதனை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஐஎஃப்சிஐயில் இந்த என்எஸ்சி ரிலேட்டடாக ஒரு நியூஸ் என்பது வர வேண்டியது இருக்குது. அது எப்போ வருது? நண்பர்களே, இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா பற்றி இன்னொரு தகவல் ஒன்று இருக்குது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் அந்த ஷேர் மட்டும் இல்லை, எல்லா ஷேர்களுமே நம்மளை கூட்டிகிட்டு போகக்கூடிய இடம் 52 வீக் ஹையாக இருந்துன்னு வச்சிங்களேன், நம்ம அதுகளுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வரவேற்பு என்பது கொடுக்கலாம். ஸோ இந்த தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் என்பது தன்னுடைய கடந்த கால 2023 ஹையெல்லாம் தாண்டி சந்தோஷமாக மேலே வந்துக்கிட்டு இருக்கு. எப்படியாவது பிக்கப் ஆகி ஒரு கீழிருந்து ஒரு 200 இன்னொரு 200 போட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து வீடு கட்டிடுவார். அவர் தான் அன்றைக்கே கமெண்ட் போட்டிருந்தார்ல, என்னுடைய வாழ்க்கை தமிழ்நாடு மெர்கடைல் பேங்கோட தான், அது என்னைக்காவது ஏறி
பணம் லாபம் கொடுத்ததுன்னா நான் வீடு கட்டுவேன், இல்லைன்னா அது கடந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவில் கொண்டிருந்தார். ஸோ எத்தனையோ பேங்க் பங்குகள்லாம் புதிய உச்சம். ஆண்டவா, இந்த தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்ல பாவம் 2023 வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஜீவன் வேற வீடு கட்டுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. உன்னுடைய கருணை காமிச்சு 1000க்கு மேலே தூக்கி விடு ஆண்டவா அப்படின்ற மாதிரி தான் நம்ம வேண்டிக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ பொதுவாகவே நம்மளை கூட்டிட்டு போகிற இடம் 52 வீக் ஹைக்கு மேலே இருந்ததுன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல வரவேற்பு. ஆனால் பல பங்குகள் நம்மளை வந்து கீழே 52 வீக் லோவில் கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கான். அவனையெல்லாம் வச்சு வீடு கட்ட முடியாது, ஒரு குடிசை கூட அவனை வச்சுட்டு கட்ட முடியாது. ஸோ இந்த தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் மாதிரியே நீங்கள் எந்த ஷேரை என்ன பர்பஸ்க்காக எடுத்து வச்சு அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாதில்ல, ஒவ்வொரு இடத்துல நிறைய பேர் அமௌண்ட்டை போட்டுட்டு அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது என்னைக்கு மேலே வருதோ அன்னைக்கு லாபம் அப்படின்ற மாதிரி தான். இதுதான் பல பேர்த்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ இன்று தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் என்ற பங்கு புதிய உச்சத்தை வந்து தொற்றுக்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவம். நண்பர்களே, முக்கியமான விஷயங்கள் இன்னும் சிலது இருக்குது. இந்த மிண்டா கார்பரேஷனுடைய டிவிடெண்ட் அப்படின்ற ஒரு தகவல், அதுக்குண்டான ரெக்கார்ட் டேட், அதே மாதிரி ஹிந்துஸ்தான் காப்பர் அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்டுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் 13 பிப்ரவரி அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் ஆல்ரெடி ஒரு புதிய உச்சத்தை தொட்ட பங்காக அவன் பாட்டுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இனி ஏதாவது ஒரு பாவம் இந்த பங்குகளை வந்து 200 ரூபா ரேஞ்சில் எடுக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்டு கொண்டிருப்பாங்க. அவங்களுக்காகவே இந்த பங்கு ஏதாவது கீழே வந்துட்டு அப்புறம் போகுதா இல்லை என்ன செய்யுது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. தற்போதைய நிலைமையில் ஹிந்துஸ்தான் காப்பர் அப்படின்ற பங்கில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்பது அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்டுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் என்பது 13 பிப்ரவரி. இப்போ தாங்க நண்பர்களே ஒரு அதிரடியான முக்கியமான செய்திக்கு வந்திருக்கும். அதாவது இந்த ஐஆர்பி இன்ஃப்ரானுடைய ஒரு தகவல் அவங்க எக்ஸ்சேஞ்சில் ஃபைல் பண்ணதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கீல, அவங்களுடைய போர்ட் மீட்டிங் 13 பிப்ரவரி என்பதில் கூடுது. அப்போ வந்து டிவிடெண்டோ அல்லது போனஸோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு இவங்க வெறும் டிவிடெண்டை மட்டும் கூட போட்டிருக்கலாம். ஏன் போனஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை உள்ளே சொருகியிருக்காங்க அப்படின்றது தெரியல. நான் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் வேலை பார்க்கும் பொழுது அதைவே ரெண்டாக பிரிப்பாங்க, கேஷ் டிவிடெண்ட் அல்லது ஸ்டாக் டிவிடெண்ட் அப்படிம்பாங்க. ஸ்டாக் டிவிடெண்டு தான் போனஸ் அப்படின்றது. ஸோ டிவிடெண்டுக்கு இன்னொரு அர்த்தம் நாங்கள் கேஷ் டிவிடெண்டை தான் சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்கிறாங்களேன்றது தெரில. ஆனாலும் இது ஒரு மிக முக்கியமான செய்தி. எந்த அளவுக்கு முக்கியமான செய்தினா, பாவம் 2025 ஒரே ஒரு ரவுண்டு போன பங்கு இதே 40 ரூபா ரேஞ்சிலிருந்து ஒரு 50 ரூபா, ஒரு 25% மட்டும் ஏறிட்டு அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றுமே பண்ணல. ஸோ இந்த 2026 அந்த ரவுண்டையே திருப்பியாவது பிடிக்குமா அல்லது அதுவுமே இல்லாமல் கீழே வருமா என்னன்றது தெரியாமல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக அவங்க வந்து கோடிட்டு காமிச்சிருக்காங்களா, டிவிடெண்ட் ஆர் போனஸ். ஐஆர்பி இன்ஃப்ரால போனஸ் வருமா அப்படின்றதான் தற்போது $1 மில்லியன் கொஸ்டின். நான் போயிட்டு இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா வந்து செக்டர்னுடைய லீடரான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். 6500 கோடி லாபம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு 200 கோடி அவங்க கன்சிஸ்டண்ட்டாக லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் குவார்ட்டர்லி ரிசல்ட் வரல, அதுக்கு தான் அந்த போர்ட் மீட்டிங் என்பது வருது. ஸோ அப்போ இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா வந்து ஆர்விஎன்எல்லை விடவும் கம்மி தான். ஆர்விஎன்எல்லும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டான பங்கு தான். அவங்க 324 கோடி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆர்விஎன்எல் வந்து போன குவார்ட்டரை விட லாபத்தை அதிகமாக ரிசல்ட் காமிச்சிருக்காங்க. இன்னும் அவனுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கல, அது இன்னும் 52 வீக் லோவில் தான் இருக்குது. சரி, என்பிசிசி இந்தியாவும் அதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான பங்கு தான், அதுவுமே 157 கோடி. அப்போ இதை விட்டுறலாம். இந்த என்பிசிசி விடவும் இந்த ஆர்விஎன்எல் என்பது தான் பெரிய ஆளாக இருக்குது. சரி, ஓகே. அதே மாதிரி இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா வந்து ஒரு குவார்ட்டருக்கு 141 கோடி அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியானதா. எல்என்டி பக்கத்துலலாம் யாராவது நெருங்க முடியுமா? ஒரு குவார்ட்டருக்கே 4000 கோடி வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க பக்கத்தில் யாருமே நெருங்க முடியாது. ஸோ ஆக மொத்தம் இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா வந்து ஒரு செக்டர் லீடர் என்பது கிடையாது. ஸோ செக்டர் லீடர் இல்லாமையே இதுவும் கீழே தான் கிடக்குது. இந்த செக்டரில் ஆர்விஎன்எல் அதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பெரிய ஆள் தான், பட் அதுவுமே 52 வீக் லோவில் கிடக்குது. எல்என்டி மட்டும்தான் இருக்கிறதுலே சாமர்த்தியமாக உச்சத்தில் இருக்கான், ஏன்னா அது வந்து செக்டர் லீடர். ஸோ இப்போ இந்த ஐஆர்பி இன்ஃப்ராவில் வரக்கூடிய அந்த 13 பிப்ரவரியில் வரக்கூடிய தகவல், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய அந்த ஆர்விஎன்எல் ஆகட்டும், இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா ஆகட்டும், என்பிசிசி எல்லாத்துக்கும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கும்படியாக இந்த போன செய்தி வந்திருக்குமா அல்லது அதில் ஏதாவது ஆபத்துக்கள் மறைந்திருக்கிறதா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஐஆர்பி இன்ஃப்ராவுடைய டிவிடெண்ட் அல்லது நாங்கள் போனஸ் கொடுக்குறோம், அதை பற்றிய டிஸ்கஷன் போர்ட் மீட்டிங் வந்து 13 பிப்ரவரி, இன்னும் 8 நாள் கழிச்சு அப்படின்றதான் முக்கிய தகவலாக இருக்குது.
நண்பர்களே, எஃப்என்டோ செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பங்குகள் என்னைக்கு வேணாலும் அறிகுறியே இல்லாமல் திடீர்னு வால்டிலிட்டி காட்டும். அந்த வகையில் இந்த ஐசிஐசி பேங்க் முக்கியமான கட்டத்தில் இருக்கக்கூடிய பங்குல திடீர்னு ஏதாவது ஒரு வால்டிலிட்டி வந்து மார்க்கெட்டில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா? வரக்கூடிய வால்டிலிட்டி கீழே வராமல் மேலே வந்துடுச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐகேஎஸ் அப்படின்ற ஒரு பங்கு, இன்வென்ச்சுரஸ் நாலேஜ் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற பங்கு, இது வந்து ஹெல்த் கேர் சொல்யூஷன்ஸ் த்ரூ இட்ஸ் கேர் எனேபிள்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு டெக்னாலஜி கம்பெனி. இப்படி டெக்னாலஜியாக இருக்கக்கூடிய பங்கு கடந்த ஒரு வருஷமாகவே எந்த விதமான ரிட்டர்னும் கொடுக்கல. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பங்கு அடுத்த கட்டமாக தன்னுடைய நேரோடு ட்ரேடிங் ரேஞ்சை உடச்சிக்கிட்டு எந்த பக்கம் போக போகிறான் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இன்னைக்கு இன்னொரு மிக முக்கியமான ட்ரேடர்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். யாருன்னா இந்த பிபி ஃபின்டெக் இன்னைக்கு 8% க்ளோசிங்கில் மேலே வந்திருக்கு. ஸோ இந்த பாலிசி பஜார் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பிபி ஃபின்டெக் வந்து சமீபத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இந்த பங்கு வந்து ஒரு 8% ஏறினது வந்து எப்படி ஒரு மகிழ்ச்சினா, ஆல்மோஸ்ட் 52 வீக் லோவிலிருந்து 8% ஏறியது ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ்க்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய கம்பெனிகளில் அந்த செக்டர்களில் லீடராக இருக்கக்கூடியவன் தான் இந்த பாலிசி பஜார். ஸோ இந்த பாலிசி பஜார் தன்னுடைய 52 வீக் லோவில் இருந்து ஏறியதில் ஒரு மகிழ்ச்சியே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் தன்னுடைய பழைய ஹையை போய் திருத்தி தொட்டு பார்த்து ஹாய் அப்படின்னு ஹாய் சொல்ல போகிறானா இல்லை பாய் சொல்ல போகிறானா என்பது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இந்த டிம்கன் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு, அது மட்டும் இன்னைக்கு 2% ஏறி இருக்கு. தன்னுடைய 1 இயர் ப்ரைஸ்னுடைய மூவ்மெண்ட் ரேஞ்ச் என்பது ரொம்பவுமே குறுகலான ஒரு இடத்துலேருந்து மேல் நோக்கி நேரோ ரேஞ்சிலேருந்து மேலே வந்துருமா அல்லது கீழே வந்துருமா என்பது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். தற்போதைக்கு இந்த பங்குகள் வச்சுருக்கிறவங்க லேசாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த பங்கு சமீபத்தில் தான் தன்னுடைய அந்த குறுகலான ட்ரேடிங் ரேஞ்சை விட்டு லேசாக மேலே காலை வச்சுருக்கான். ஆனால் உனக்கு பக்கப்பலமாக உன்னுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வரலையே தம்பி அப்படின்ற மாதிரி லாஜிக் வச்சு பார்க்குறவங்க, போன குவார்ட்டரை விட இவன் 50 கோடி தான், அதாவது லாபம் கம்மியாக தானே பண்ணியிருக்கான், அப்புறம் ஏன் காலை தூக்கி மேலே வச்சா, நியாயப்படி காலை கீழே தானே வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. எது எப்படியோ இந்த பீரிங்ஸ், ஆன்டி ஃப்ரிக்ஷன் பீரிங்ஸ் போன்ற சில இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கேஎஃப் இந்தியா ஒரு வருஷத்துக்கு 536 கோடி அப்படின்ற சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டிம்கன் என்பது 430 கோடி. ஸோ 2 பேருமே டாப் 1 டாப் 2 அப்படின்ற இடத்துல இருக்காங்க. இந்த எஸ்கேஎஃப் இந்தியா அதுவும் 52 வீக் லோவில் தான் இருக்குது. அட கொடுமையே அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த டிம்கன் இந்தியா ஆனால் 52 வீக் லோவில் வராமல் அவன் பாட்டுக்கு மேலே டிமிக்கி கொடுத்துட்டு மேலே இருக்கான். அப்புறம் எப்படி நீ குறுகலான நேரோ ரேஞ்சை உடச்சிட்டு ஏன் மேலே காலை வச்சுன்னு ஒரே அதிசயமாக இருக்குது ஊருக்குள்ளே. ஸோ இந்த டிம்கன் இந்தியா அப்படின்ற ஷேர் பற்றிய தகவல் என்ன, இதனுடைய பீர் குரூப் அந்த செக்டர்னுடைய லீடர் எஸ்கேஎஃப் இந்தியா என்பது 52 வீக் லோவில் இருக்குது. ஆனால் இந்த டிம்கன் இந்தியா 52 வீக் ஹை பக்கத்தில் ட்ரேட் ஆகிருக்கு. வாட் அ மிராக்கிள். ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா நண்பர்களே, இந்த செக்டர்லேயே வந்து இதுவெல்லாம் கடங்கார கம்பெனியே கிடையாது. இவங்க இந்த எஸ்கேஎஃப் இந்தியா கிட்டையும் கடன் கிடையாது, இந்த டிம்கன் இந்தியா கிட்டையும் கடன் கிடையாது. இந்த டிம்கன் இண்டியாலையும் டிஐஸ் எல்லாம் 30% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஷேரில். இந்த எஸ்கேஎஃப் இந்தியாலையும் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 27% டிஐஸ் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒருத்தர் என்னடான்னா 52 வீக் ஹையில் இருக்கா, அந்த ஷேர்ஸில் அதிகமாக லாபம் பண்ணக்கூடிய ஒரு லீட்ரு. ஆனாலும் இந்த டிம்கன் இந்தியா என்பது மேலே உச்சத்தில் இருக்குது, இந்த எஸ்கேஎஃப் இந்தியா 52 வீக் லோவில் இருக்குது. ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்குது. அது ஏன்டா என்னையே இவ்வளோ நேரம் நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் ரிசல்ட்டு கம்மியாக கொடுத்தாலும் உச்சத்தில் இருந்தேன்னா அப்படி இருந்துட்டு போகிறேன், உங்களுக்கு என்னையா வந்தது அப்படின்ற மாதிரி தான் இந்த டிம்கன் இந்தியா ஷேர் ப்ரைஸுக்கு வாய் இருந்தால் பேசும். சரிங்க நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம நேற்று இந்த கடந்த 2 நாளாக சந்தோஷம் இருந்தது எல்லாமே இன்றைக்கி கும்பா பாடி விட்டதுக்கு முக்கிய காரணம் ஹெவி வெயிட் பங்குகள் ஒன்று கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல, இண்டெக்ஸில் பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரல. அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டில் 4% இறங்கிய நாடுகள்லாம் இருக்குது. அதனால் நம்மளை இன்றைக்கி மேல் நோக்கி ஏறி வர விடவில்லை. நன்றி, வணக்கம்.